காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்குது, ஆனா பிரபாகரன் படத்துக்காக நாங்க புறக்கணிக்கிறோம்ன்றாங்க. அதே வைகோவோட மதிமுக கூட்டணியில இந்திய கூட்டணியில காங்கிரஸும் இருக்காங்க. அதுக்கு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட தான் நீங்க கருத்து கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். நீங்க வந்து கேட்டால் நாங்கள் ராஜீவ் கொலையாளிகம்பாங்க, ராஜீவை கொன்னுட்டோம்பாங்க. தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி தன் இனத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த என் இன மக்களில் 20,000 பேருக்கு மேலே கொன்று குவிச்சது இந்த நாட்டு இராணுவம். இந்த நாட்டு இராணுவத்தை அனுப்புனவர் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா ராஜீவ் காந்தி அவர். அப்பாவி மக்களை இத்தனை 1000 பேரை கொன்று குவிச்சதுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குது? ஏதாவது பதில் இருக்குதா? அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. என் இனத்தையே அழித்து, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவையே அழித்து நாசமாக்கிய கட்சி காங்கிரஸ். எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அவங்க கூட்டணி வச்சு அவங்களுக்கு எந்த தமிழ் மக்களை கொன்று குவிச்சதோ அந்த தமிழ் மக்களின் வாக்கையை வாங்கி கொடுத்து அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து எங்கள் தலைவரை வச்சா நாங்கள் வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா தன்மானமிக்க தமிழின மக்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம்ங்கிற முடிவு எடுக்கலை. ஏன்னா எங்களுக்கு அந்த மான உணர்வோ இன உணர்வோ இல்லை. இந்த தலைவர்களும் இனத்தை கொன்ற கட்சிகளோடு திருப்பி கூட்டணி வச்சு நின்னதுனால அவர் இந்த இதில் இப்போ பேசுகிறாங்க. எங்கள் இனத்தை கொன்ன ராஜீவ் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருந்தா நமக்கும் தன்மானம் இருக்குது, இனமானம் இருக்குதுன்னு இருந்திருக்கும். அது இல்லை. அதனால அவங்க இப்போ வந்து சொல்கிறாங்க திராவிடம் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கு தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசுகிறார். எதிரின்னு கற்பித்தது எங்கள் அண்ணன் தான். நீங்கள் அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்கள். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்குது? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போ பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? எங்கேயாவது தமிழ் இருக்கா சொல்லுங்கள். இந்த இதில் எந்த இடத்துல அது இருக்கா? நியூஸ்ன்னு இருக்குது, தமிழ் எழுத்தில் இருக்குது, தங்கிலீஷில் இருக்குது. தமிழ் படிக்க எழுத 86,000 முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ் தேர்வில் தோல்வி விடுறார்கள். தமிழில் தேர்ச்சி வர முடியல. தமிழ் எங்கே இருக்குது? பேச வரல, எழுத வரல, தமிழ் படிக்க தெரியாத எழுத தெரியாத 3 தலைமையை உருவாக்கிட்டு தமிழ் வாழுதுன்னு பேசுகிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். எங்கே இருக்குது? என் மொழி இல்லை, என் கலை இல்லை, என் இலக்கியம் இல்லை, என் பண்பாடு இல்லை, என் வழிபாடு இல்லை, என்னுடைய வரலாறு இல்லை, எனக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்புறம் நீ வந்து திருப்பி இதுதான் பாதுகாக்குது. இந்தியை எதிர்த்ததுன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தன்னெழுச்சியாக மாணவர்கள் போராடியது, அதன் மூலமாக வந்த கிளர்ச்சி. போராடுகிறவரை ஐயா வேற என்ன சொல்கிறாங்க? இந்த காலி பயிர்களெல்லாம் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க? போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்குது? சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னது அவர் தான். இந்தியை நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, இங்கிலீஷ் படிக்காமல் போயிடுவாங்கிறதுக்காகன்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்? இந்தி எங்கே எதிர்த்தாங்க? இன்றைக்கி இந்தி இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்கள். இந்தி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தி இருக்கா இல்லையா? அப்புறம் எல்லா இடங்கள்லையும் இந்தியை எதிர்க்கிறங்கிறது ஒரு நாடகம். இந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடான்னு ஒரு வெற்றுக்கூச்சல். அப்போ ஆளுங்கட்சியாக வந்தோடனே இந்திக்காரனே வாடாங்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோம் பேக் மோடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி. எப்படி? பெரியார் அண்ணா இல்லை என்றால் தமிழகத்தில் எல்லாருமே இந்தி வாழாக இருக்கும்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்கள் அண்ணன் மாற்றி பேசிட்டு இருக்காப்புல. இது எப்படி நாங்கள் இந்தியா எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்கள். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியை கற்பிக்க அனுமதித்தது இந்த திராவிட இயக்கங்கள். இவங்க திமுக நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி 2வது மொழியாக இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழி, இந்தி பாடமொழியாக இருக்கா இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழியாக இருக்கா? இந்தி பேசியிருப்போம்னா எப்படி? சேகர் பாபு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயில் தேர் நிகழ்ச்சி கலந்துக்கும் போது அங்கே பக்தர்கள் மக்களை தகாத வார்த்தையில் திட்டிருக்காரு. உரிமையில அது தெரியல. அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள்ட்ட போய் அப்படி பேசியிருக்க வேண்டியதில்லை. அது தவறு. அது என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது தவறு. தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையாக கூட்டத்தை ஓட்டிட்டு வராங்க, அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையே ஓட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த விஷயம் விவாதப்படலாம். இப்போ அதே போல
அறநிலத்துறை அமைச்சர் அறத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்காரு. சரி, என்ன பண்ண முடியும்? இப்போ பொங்கல் தொகுப்புல வந்து ரொக்க பணம் அறிவிப்பு இல்லாமல் இருக்கு. அது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு வேளை பணம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ இதில் இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி, இது வெல்லம், இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்குறது? ஒரு 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 இனத்தின் மகனாக எப்படி பார்க்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதை ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லாக வச்சு அரிச்சா அரிசியாக வராதா? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்கள். இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் என் இனம் நின்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது, இதில் எந்த வழியில் நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறது, இல்லை எந்த வழியில் எங்களுக்கு இதில் சிறப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேவலம் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தமிழ் இனம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் அவமான ஒரு அடையாளமாக வாழுதேங்கிற ஒரு வழி தான் எனக்கு இருக்குது. இதில் போய் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. போராட்டம் நடத்தி ஆசிரியர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு, பேசும் பொருளாக இருக்காது. இது ஒரு செய்தி இல்லை, இது ஒரு செய்தியாக நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. இது கொடும் துயரம். இது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக மாற்றப்பட்டுருச்சு. அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய அடிப்படை கோரிக்கையை வச்சு வீதியில் ஒரு நாளில் போராடல, கிடந்தது ஒரு 15-20 ஆண்டுகளாக போராடிட்டுருக்காங்க. பணி நிரந்தரத்திற்கும் சமவேளை சம ஊதியத்திற்கும் எங்கள் பணி நியமனத்திற்குமாக ஆசிரியர் பயிற்சி பெற்று அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிற ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்காக. அப்போது இப்போ இந்த அதிகாரத்திட்ட நம்ம கேட்குறது, இது மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சு வீதியில் இறங்கி போகிறான்னா உடனே கவனம் எடுத்து அதை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? நீங்கள் குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற கவனத்தை எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுவதில்லை. அப்போ எப்படி இருக்குது? அறிவை மழுங்கடித்து உடல் நலத்தை கெடுத்து நாட்டை நாசமாக்குற மதுவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அறிவை வளர்க்கும் கல்விக்கு நீங்கள் கொடுக்குறதில்ல. அப்போ ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாட்டில் நடக்கிறத ஆட்சி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க. எல்லாரும் வீதியில் போராடும்போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? சொல்லு. போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வரான், பழைய அரசு ஊழியர்கள் எல்லாம் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுறான். இது என்னதான் நடக்குது? அப்போது இந்த நாட்டில் என்னதான் நடக்குது? ஆனாலும் நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்த தடவை நாங்களே வருவோம், அப்படி அருமையாக போய்கிட்டு இருக்கு. இல்லை, ஒரு அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். திருப்பி இதே தவற செய்யக்கூடாது. இந்த ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறதுக்கு காரணம் அவர்களே தான். அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடுகிற நிலைமைக்கு வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களே தான். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்கிறான்? ஒரு ஆட்சி தவறாக இருக்குதுன்னா அந்த ஆட்சியாளன் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களும் பொறுப்புங்கிறான். எல்லாரும் பொறுப்பு, நாங்களும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பிரச்சனைக்கு வீதிக்கு வர்றாங்க. அவங்க நினச்சிருந்தால் இந்த அரசு அமையாமல் தடுத்திருக்க முடியும். இதை 15 வருஷமாக அந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் போராடுறீங்க. இவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களோட நிற்கிறார், அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களோட நிற்கிறார். நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்கள் கோரிக்கையை தூக்கி குப்பையில் போடுறாரு. அப்போ அந்த கோபம், இன்றைக்கி இருக்கிற கோபம், கையை ஒடிக்கிறார், வீதியில் நடக்கிறீங்க, போராடுறீங்க. இந்த கோபம் ஏன் உங்களுக்கு தேர்தலில் இல்லை? வாக்கு செலுத்தும் போது ஏன் இல்லை? திருப்பி எப்படி இந்த அதிகாரம் வருது? விவசாயி வீதிக்கு வர்றீங்க, கோவப்படுறீங்க. இன்றைக்கி தஞ்சையில் பேரணி போராட்டம், எல்லாரும் போராடுறீங்க. அப்புறம் எப்படி இது உங்கள் உரிமையை பறித்து உங்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க நீங்கள் முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்க மறுக்கிற அதிகாரம் திருப்பி எப்படி வருது? யார் தேர்வு செய்கிறா?
சொல்லுங்கள், யார் தேர்வு செய்கிறா? நீங்கள் படிப்பிச்ச மாணவர்கள் எத்தனை ஆயிரம், ஆசிரியர்கள் நீங்கள் எத்தனை லட்சம்? உங்கள் வாக்கு எப்படி திருப்பி இந்த அநீதியான அதிகாரத்தையே நிறுவுது? விவசாயிகள் எத்தனை கோடி? ஏன் நீ மறுபடியும் அந்த அதிகாரம் எப்படி வருது? மருத்துவர், செவிலியர், போக்குவரத்து ஊழியர் எல்லாம் வீதியில் நிற்கிறியே, அப்புறம் அதே உன்னை வீதியில் நிறுத்தினவனே மேலே எப்படி வர்றான்? யார் அதை தேர்வு செய்கிறது? பிழையை நீ செஞ்சுட்டு அப்புறம் வீதியில் வந்து போராடி வேடிக்கை இல்லையா அது? அப்போ இந்த கோபம் எங்கே வெளிப்படுத்தணும்? அந்த இடத்துல ஏன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் திருப்பி வீதியில் வந்து போராடினா இது என்ன ஆகுது? இப்போ யார் மேலே, நான் யார் மேலே கோச்சிக்கிறேன்? அதிகாரத்து மேலேயா? இந்த அதிகாரத்தை தேர்வு பண்ண உங்கள் மேலேயா? சொல்லுங்க. அப்போ தொடர்ச்சியா ஒரு தடவை ஒரு தவறு நடக்கலாங்க, தெரியாம நிகழுது. ரெண்டாவது தடவை திருந்திருப்பாங்களோன்னு நினைச்சு செஞ்சோம், மாறிடுமோன்னு நினைச்சு செஞ்சோம், கொடுத்த வாக்குறுதி நம்பி செஞ்சோம், சரி நடந்துருது. திரும்ப திரும்ப அதுவே நடக்குதுன்னா அப்ப யார் பொறுப்பே இருக்கிறது? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வாக்கு செலுத்திடுவீங்கன்னா நான் ஏன் உங்க கோரிக்கையை ஏற்கணும்? நான் ஏன் நீங்க உங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்? நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் போடுவீங்க. அப்புறம் தடுப்பு விவகாரத்துல அதை பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது இருக்கா? இல்ல அப்புறம் இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? தம்பி, உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ளே சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னே எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்போ வர்றாருல, எங்கே போகிறேன் எங்கே வரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்போ எப்படி உங்களுக்கு தெரியாமல் போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விற்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்கள்? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் ஒருத்தன் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்கள் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவுகள் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் விற்போம், குடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போதைப் பொருளை தடுக்கிற நீங்கள் சொல்கிறதுலாம் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. சரி, இப்போ திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சிருக்காங்க. போன வாட்டி அதே குழு தான். இதெல்லாம் நீங்கள் இந்த ஊடகத்துக்காரர்கள் தயவு செய்து ஒரு அறம் சார்ந்து இயங்குங்க. தேர்தல் அறிக்கை ஆட்சியில் இருக்கிற ஒரு அதிகாரி, எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர போகிறோம்னா இப்போ என்ன அதிகாரம் பண்ண? நீ என்ன ஆட்சியில் இருக்கிற? நீ மக்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் தான் ஆட்சியில் இருந்தில்ல? என்ன கட்சியில் என்ன பிரச்சனைனே தெரியாமல் தான் நீங்கள் இருக்கிறீ. அப்போ தொகுதியில் போய் என்ன பிரச்சனை கேட்டு வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்பேன். போன தடவை பிரச்சனை என்னன்னு கேட்டு அறிக்கை கொடுத்தில்ல, அப்புறம் இந்த தடவை அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கணும்ல. இந்த ஏன் காலையில இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில சிரி வைக்கிறோம்ல, சொல்லு வேற எது? நாளை 2 நாள் தமிழகம் வராரு அமித்ஷா, பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார். திருச்சியில அரசியல் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் பாஜக. மாற்றம்னு ஒன்று இருக்குதுன்னா, இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம், திராவிடம், இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமாக இந்த ஆட்சி இதை மாற்றுவது தான் மாற்றம். இந்த சும்மா இந்த கட்சி அங்கே போய் சேர்றது, இந்த கட்சி அங்கே போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது, இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம், தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுகவோ நம்ம ஒன்று கேட்போம், 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? நபிகளார் சொல்கிற மாதிரி தீமைக்கு மாற்று நன்மை தான், நேர்மை தான். அப்போ நீங்கள் தீமைக்கு மாற்று தீமை. இவர் திமுக, இவர் ஆட்சியில் ஊழல் இருக்குது, இவர் ஆட்சியில் இருக்காதா? அதிமுக ஆட்சியில் இருக்காதா? லஞ்சம் இருக்காதா? கமிஷன் இருக்காதா? இங்கே மலையை வெட்ட மாட்டாரா? மணல் அள்ள மாட்டாரா? இங்கே பாலியல் வன்கொடுமை கொலை இருக்காதா? கேட்குறது கேளுங்க, இருக்குமா இருக்காதா? இங்கே சாராய வியாபாரம் இருக்கும், இவர் வந்தால் மூடிடுவாரா? எல்லாம் அப்படியே இருக்கும்னா என்ன இந்த மாற்றுறதில் இருக்குது? என்ன மாற்று இருக்கு? வார்த்தையில தான் நீ மாற்று ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன மாற்று இருக்கு? இந்த கட்சியில கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இங்க அண்ணா இருப்பார். கொள்கையில என்ன மாற்று இருக்கு? 2 பேருமே திருடுங்க. இப்ப நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவன நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்திய? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? நடந்தது உண்மை, கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல,
யார் காரணம்னு தெரியாதா? யாருக்கும் தெரியாமல் நடந்துருச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டில் ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சி போட்டவன் யார்? அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே கொலை நடந்திருக்கா, அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்கிற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்கிற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்மா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவாக யோக்கியங்க. நீ இதில் மாற்று. ஒரே இது 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமாக திருடுறது, எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி. வேறு என்ன போட்டி இருக்குது? சும்மா இவர் வந்தால் மாறிடுமா, அமித்ஷா வந்தால் மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறிய? சொல்லுங்கள், என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க. வந்தால் கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்லை, பணி உயர்வுக்கு பணி இல்லை, பணி நியமனத்துக்கு காசு இல்லை, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, மணலை அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி தூய சக்தி தூய ஆற்றல்கள் தான். எங்களைப் போல தொடர்ச்சியாக அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றாக இருக்க முடியும். வேற எது மாற்றாக இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவில் நீங்கள் திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம். நீங்கள் திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும்?